नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवदिनैषिकी कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमाले नमः पङ्कजनेता नमस्ते पङ्कजाङ्ग्रे वासुदेव परावेदा वासुदेव परामगः वासुदेव परायोगः वासुदेव पराक्रियः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्म वासुदेव परागतिः। हरे कृष्ण प्रभु जी। कृष्णेश्वदामा उपकते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टादृशं येषा पुराणार्को अदनोतितः सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैका षट्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैका दृक्प्रता सर्वभागवतप्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदिदादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मद एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादन मन्निष्ठारक मद्भाग्या मत् आनन्द नमोऽस्तु ते असाधु साधुथादायिन् अतिनोचाताकरा हा नामुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयो स्फुरः हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள்ல இருக்கோம். ராமநவமி மகோத்சவம். இன்னைக்கு நம்ம ராமநவமி, பகவான் ராமருடைய அவதாரம், அவருடைய லீலைகள், அதெல்லாம் பாகவதத்தில் குறிக்கப்பட்டுள்ள ஒரு சில ஸ்லோகங்களை மேற்கோள் காண்பித்து அதை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்லோகங்கள் 3 வெவ்வேறு ஸ்கந்தங்கள்ல இருந்து நம்ம படிக்க இருக்கோம். முதல்ல 9வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். அது இருந்தா எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 9:11:23 ஸ்லோகத்தை படிக்கிறேன். புருஷோ ராமச்சரிதம் ஸ்ரவணேருபதாரயன் அனர்சம்ஸ்ய பரோ ராஜன் கர்மபந்தைர்விமுஷ்யதே पुरुषो रामचरितं श्रवणैरुपतारयन् अनर्संश्य परो राजन् कर्मबन्धैर्विमुष्यते पुरुषो रामचरितं श्रवणैरुपतारयन् अनर्संश्य परो राजन् कर्मबन्धैर्विमुष्यते. யார்கிட்டயும் இருக்கா? ஸ்லோகம் இருக்கா? வச்சிருக்கீங்களா? யாராவது இருந்தா படிங்க. எஸ் பிரபுஜி, நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. புருஷோ ராமச்சரிதம் ஸ்ரவணைர் உபதாரயன் ஆண்ரு சம்சய பரோ ராஜன் கர்ம பந்தைர் விமுச்யதே. பத்மாவதி மாதாஜி படிங்க. புருஷோ ராமச்சரிதம் ஸ்ரவணைர் உபதாரயன் ஆண்ரு சம்சய பரோ ராஜன் கர்ம பந்தைர் விமுச்யதே. தேங்க்யூ மாதாஜி. பதம் படிக்கணுமா பிரபுஜி? டிரான்ஸ்லேஷன் வேர்ட் டு வேர்ட் இருந்தா படிங்க. ஓகே பிரபுஜி. గిరిజా మాతాజీ படிக்கிறேனா? வேர்ட் டு வேர்ட் గిరిజా మాతాజీ புருஷ எவரும் ராமச்சரிதம் பரம புருஷரான பகவான் ராமச்சந்திரரின் சரிதத்தை சிரவணைலி கேட்பதால் உபதாரயன் இப்படி கேட்கும் முறையினாலேயே அன்சம்சய பர பொறாமையிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறார். ராஜன் பரீட்சித்து மகாராஜனே கர்ம பந்தத்தால் விமுச்சியதே ஒருவர் முக்தி அடைகிறார். பரீட்சித் மகாராஜனே, பகவான் ராமச்சந்திரரின் லீலா வினோதங்களை பற்றி கேட்பவர் எவரும் பொறாமை என்னும் நோயிலிருந்து கர்மபத்தத்திலிருந்தும் விடுபட்டு முக்தியடைவார். பொருளுரை: இந்த ஜட உலகில் ஒவ்வொருவனும் மற்றவனிடம் பொறாமை கொண்டவனாக இருக்கின்றான். சமய துறையிலும் கூட ஆன்மீக வாழ்வில் முன்னேறியுள்ள ஒரு பக்தரை கண்டு மற்ற பக்தர்கள் பொறாமை கொள்கின்றனர். இத்தகைய பக்தர்கள் பிறவி தலையிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்கள் அல்ல. பிறவி
பிறவி தலையிலிருந்து விடுபடாத வரையில் ஆன்மீக உலகில் அல்லது பகவானின் நித்திய லீலையுள் ஒருவரால் புக முடியாது. தேக அந்தஸ்தின் வசப்பட்டு ஒருவன் பொறாமை கொள்கின்றான். ஆனால் முக்தியடைந்த பக்தர்களுக்கு தேகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்பதால் அவர்கள் உன்னதமான படியில் உள்ளனர். பக்தன் தன் எதிரியிடம் கூட பொறாமை கொள்வதில்லை. தனது பரம காவலராக பகவான் இருக்கும்போது பெயரளவேயான இந்த எதிரியால் என்ன செய்ய முடியும் என்று அவர் நினைக்கிறார். இவ்வாறாக பக்தர் ஒருவர் தமது பாதுகாப்பில் நம்பிக்கை கொள்கிறார். பகவான் கூறுகிறார், ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாமி அகம். ஒருவரின் சரணாகதிக்கேற்ப நான் பலனளிக்கின்றேன். எனவே பக்தனொருவன் பிறரிடம், குறிப்பாக பக்தர்களிடம் பொறாமையற்றவனாக இருக்க வேண்டும். பிற பக்தர்களிடம் பொறாமை கொள்வது மிகப்பெரிய வைஷ்ணவ அபராதமாகும். கேட்பதிலும் பாடுவதிலும் ஸ்ரவணம், கீர்த்தனம் எப்போதும் ஈடுபட்டுள்ள பக்தர் பொறாமையிலிருந்து ஈடுபட்டிருப்பார் என்பது நிச்சயம். இவ்வாறாக அவர் பரமபதத்தை அடையும் தகுதியை பெறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ராமநவமி, இந்த மகோத்சவம் பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம். பரமபுருஷருக்கும் இவருக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ராமச்சந்திர பகவானின் பற்றிய குணநலன்கள், அவருடைய லீலைகள், இதை எல்லாமே யார் ஒருவர் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்தி என்பது கிடைக்கிறது. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி. நம்ம இந்த ஜீவராசிகளில் இருப்பவர்களுக்கு முக்கியமான ஒரு இலக்கு என்ன அப்படின்னா, இந்த சுழற்சியிலிருந்து எப்படி நாம் மீண்டு நம்முடைய பரமபதம், அதாவது நித்திய லோகத்தை எப்படி அடைவது அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் பிரபுபாதர் இந்த பொருளுரையில ஒரு முக்கியமான ஒரு குணநலன்கள், யார் மீதும் எந்த விதமான ஒரு பொறாமையும் கூடாது, ஜெலஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எதுக்காக அவர் இந்த இடத்துல எழுதுறாரு அப்படின்னா, ராமச்சந்திர பகவானுடைய ஒரு உன்னதமான ஒரு குணநலன்கள், யார் மீதும் பொறாமை இல்லாமல் அவர் அந்த அளவுக்கு பல்வேறு வகையான குணங்களை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அவருடைய அந்த சரித்திரமானது இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல கூட அது ஒரு பெரிய டாபிக்கா வச்சு அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு பல்வேறு வகையான குணங்களை அவர் நமக்கு வெளிக்காட்டி இருக்கிறார். இந்த மாதம் குறிப்பாக ஒரு சில பக்தர்கள் அயோத்தியா ராம் லாலா அவரை போய் பார்க்கறதுக்காக எல்லாரும் போறாங்க. ஜீவன் கௌர பிரபுவுடைய தலைமையில் இது நடைபெறுகிறது. அவருடைய பிறந்த இந்த மாதத்தில் அவரை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அதுவே ஒரு பெரிய விஷயம். அவ்வளவு எளிதாக யாருக்குமே கிடைத்து விடாத ஒரு முக்கியமான ஒரு தருணம் அது. ராமச்சந்திர பகவான் கிருஷ்ணர் இவங்க கிட்டெல்லாம் யார் முழுமையாக சரணடைகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டு பேருக்குமே என்னன்னா, ஒரு சில குண நலன்களில் அவர்களுடைய அந்த லீலையினுடைய ஒரு பிரகாசத்தில் ஒரு சில மாற்றுமை இருக்குமே தவிர, அந்த இலக்கு என்பது அந்த முக்தியை அடையக்கூடிய அந்த இலக்கை தரக்கூடியவர்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த விதமான ஒரு வித்தியாசமுமே கிடையாது. அதனால இந்த ராமநவமியில நம்ம எந்த அளவுக்கு பகவான் ராமரை நாம் மனதில் நினைத்து அவருக்காக நம்முடைய அந்த சரணாகதி அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தை எந்த அளவு வளர்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பக்தியிலுடைய ஒரு உச்ச நிலையை அடைய முடியும். ஸோ இந்த விஷயத்துல நம்ம அடுத்த ஒரு ஸ்லோகம் நம்ம படிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இந்த அவதாரங்களை பற்றி பார்க்கும்போது 1:3:22 இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்லோகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பல்வேறு வகையான அவதாரங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்லோகம், இது ராம அவதாரம் எடுக்கும்போது அந்த ஸ்லோகத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ராமநவமியில இதெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் குறிப்பாக ஒரு 3 ஸ்லோகங்களை எடுத்து அது எந்த அளவுக்கு நாம் அதை பயன்படுத்தினால் இந்த ராமநவமியில அவரை புரிந்து கொண்டு, ராமாயணம் அப்படிங்கும்போது நம்ம பல விஷயங்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியும், அதை பத்தி ஒரு கதை ரூபமாக நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நம்ம இந்த ஒரு குறிப்பாக ஒரு சில ஸ்லோகங்களை பாகவதத்தின் கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும் பொழுது அவரை பற்றிய ஒரு பக்தர்களாக நாம் எல்லாமே நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நம்ம காண்பிக்கிறோம் அப்படின்னா, மற்றவர்கள்லாம் ஒரு இதிகாசம், ஒரு மகாபாரதம், ராமாயணம் அப்படிங்கும்போது அதை ஒரு கதை ரூபத்தில் வியாசதேவர் மகாபாரதம் வச்சதுக்கு என்னன்னா,
அந்த பக்திங்கிற ஒரு பாதையில வந்து அவங்க முதல்ல நடக்க ஆரம்பிக்கணும். அந்த கதையை கேட்டு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே வந்து அவர்களுடைய மனதில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஸோ ஒரு கதை ரூபத்தில் அவங்க எல்லாருமே நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு பக்தர்களாக பார்க்கும் பொழுது இதை நாம் தெரிந்து கொண்டு எப்படி அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அதன் பிறகு இந்த வாழ்க்கையினுடைய ஒரு இலக்கை எப்படி நாம் வெற்றிகரமாக அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ இந்த ஒரு ஸ்லோகம் முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். நரதேவத்வம் ஆபன்னஹ நரதேவத்வம் ஆபன்னஹ நரதேவத்வம் ஆபன்னஹ சுரகார்யா சிகீர்ஷயா சுரகார்யா சிகீர்ஷயா சுரகார்யா சிகீர்ஷயா சமுத்ர நிக்ரஹாதீனி சமுத்ர நிக்ரஹாதீனி சக்ரே வீர்யாணி அத பரம் சக்ரே வீர்யாணி அத பரம் சக்ரே வீர்யாணி அத பரம் நரதேவத்வம் ஆபன்னஹ சுரகார்யா சிகீர்ஷயா சமுத்ர நிக்ரஹாதீனி சக்ரவீர்யாணி அத பரம். யார்கிட்ட இருந்ததுன்னா வெறும் அந்த டிரான்ஸ்லேஷன் படி. ஹரே கிருஷ்ணா. ஒன்லி டிரான்ஸ்லேஷனா? ஆமா. 18வது அவதாரத்தில் பகவான் மன்னராகிய ஸ்ரீ ராமராக அவதரித்தார். தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் இந்து மகா சமுத்திரத்தை அடக்கி கடலுக்கு அப்புறம் இருந்த ராவணனை கொன்று மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தமது ஆற்றலை அவர் வெளிப்படுத்தினார். பொருளுரை படிக்கட்டுமா? வேண்டாம் பிரபுஜி. வேண்டாம். இப்ப நம்ம இந்த 2 ஸ்லோகங்கள்ல பார்க்கும்பொழுது நம்மளுடைய புரிதல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ராமச்சந்திர பகவான் இடம் நாம் சரணடைந்து சரணாகதி அடைந்து அவரை பற்றிய ஒரு சிந்தனையில் அவருடைய லீலைகளுடைய சிந்தனையில் இருந்து பிரார்த்தனை செய்தால் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அதுபோல அந்த அவதாரங்களை பற்றி பார்க்கும் பொழுது அவர் ஒரு 18வது அவதாரமாக, இது வந்து அந்த சீக்வென்ஷியல் ஆர்டர் நம்ம அப்போ படிக்கும் போதே சொன்னோம். தசாவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 10 அவதாரங்கள்ல வந்து முக்கியமான அவதாரங்களை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். அதுல வந்து நம்பர் வந்து மாறும், 7வது அவதாரம் அந்த மாதிரி மாறும். அது இதுல வந்து என்ன பிரபு 18ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து சீக்வென்ஷியல். பகவான் வந்து எந்தெந்த மாதிரிலாம் அவர் லீலைகளுக்காக அவதாரங்கள் எடுத்தாரு அப்படிங்கிற அந்த பாகவதத்துல அவரை பற்றிய குறிப்புகள் இருக்கும்போது அதுல இந்த 18வது அவதாரமாக அவரை பற்றிய ஒரு குறிப்பு இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பு, அவருடைய அவதாரம் எதற்கு, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். நம்ம நிறைய வாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். பகவானுடைய அவதாரங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க வந்து 2 விதமான காரணங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். பகவான் ராமச்சந்திர அவதாரம் எதற்காக எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 காரணங்கள், முக்கியமான 4 காரணங்கள் வந்து ஆச்சாரியர்கள் வந்து கொடுத்திருக்காங்க அவர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்து. அதுல வந்து 2 முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இங்க ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரையிலையும் அவர் எழுதியிருக்காரு. முக்கியமாக தேவர்களை மகிழ்விப்பதற்காக ஒரு சாதாரண மனித அவதாரமாக எடுத்த அவர் அசாதாரண மனித சக்திகளை வெளிப்படுத்துகிறார். பண்ணிட்டு அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கொடிய அரக்கனான டெமானிக் மென்டாலிட்டி, அந்த கொடிய அரக்கனான ராவணனை கொல்வதற்காக வேறு தேசம், அதாவது கடலை கடந்து அவர் சென்றிருக்கிறார். அதாவது இந்த தர்மத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு பகவான் ஒரு முடிவு செய்யும் பொழுது அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த அரக்கர்கள் ஒழிக்கப்படுவார்கள். அதன் மூலமாக அந்த தேவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். தேவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் இந்த ராவணனுடைய மரணத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ராமாயணத்தை பத்தி ஒரு சிறிய ஒரு குறிப்பு. வால்மீகி நிறைய ராமாயணம் வந்து நம்ம பார்த்துருக்கலாம், துளசிதாஸ் ராமாயணம் பார்த்துருக்கலாம், கம்ப ராமாயணம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். பட் பிரபுபாதர் அவர்கள் ரொம்ப ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவங்க எல்லாமே நிறைய மேற்கோள் காண்பிப்பது என்ன என்றால் வால்மீகி ராமாயணம். ஸோ வால்மீகி ராமாயணம் அப்படிங்கும்போது 7 காண்டங்களை கொண்டது, 24,000 ஸ்லோகங்கள். தயவு செஞ்சு மற்றவங்களும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்?
எல்லாம் போய் பாருங்க, உங்களுடைய இதெல்லாம் பாருங்க, எங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க எல்லாம். ஸோ அந்த 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது 7 காண்டங்கள். அந்த 7 காண்டங்கள் வந்து பார்க்கும்போது ஆதி காண்டம், அதாவது பாலகாண்டம் சொல்றோம் இல்லையா, அந்த பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், லங்கைக்கு போனது அதை வந்து யுத்த காண்டம் இல்லைன்னா லங்கா காண்டம் அப்படின்னு கூட ஆச்சாரியர்கள் எழுதுவாங்க. அதே போல உத்தரகாண்டம் அப்படிங்கிறது 7வது காண்டம். அது வந்து ஒரு சில ஆச்சாரியர்கள் வந்து என்னன்னா அது வந்து வால்மீகி எழுதவில்லை, எல்லாமே முடிந்ததுக்கு பிறகு வந்த, அதனால முதல் 6 காண்டங்களுக்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் ஓவராலா பார்க்கும்போது 7 காண்டங்கள் அடங்கியது இந்த ராமாயணம் முழு தொகுப்பு. எழுதுவதற்கான ஒரு காரணம், ராமாயணம் வந்து நம்ம பகவத்கீதையை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது எப்படி வந்து திருதராஷ்டிரன் வந்து சஞ்சயங்கிட்ட இருந்து ஒரு ஒரு மேட்ச் லைவ் ரிலே காட்டுற மாதிரி பகவத்கீதையை அவர் பார்த்தாரோ, அது போல இந்த வால்மீகி நாரத முனியிடம் காட்டுற, நம்ம வந்து வால்மீகியை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடும். அதை பத்தி நம்ம படிக்கிறதா இருந்தால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வால்மீகியுடைய பூர்வீகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வால்மீகி வந்து நாரத முனிகிட்ட வந்து கேட்கிறாரு, ஒரு புருஷன், ஐடியல் பர்சன், ரோல் மாடல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஐடியல் பர்சன், ஒரு உண்மையான ஒரு உதாரண புருஷனாக யாரை நம்மால் காண்பிக்க முடியும், யார் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எப்பொழுதுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆச்சாரியரிடம் கேள்விகள் கேட்பதன் மூலமாகத்தான் நமக்கு ஒரு சரியான விடை கிடைக்கின்றது அப்படிங்கிறது பாகவதம் வந்து முழுக்க 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 சம்பாஷணைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு அப்படிங்கிறதுல. அது போலத்தான் இங்கு இந்த ராமாயணத்தை பத்தி அவர் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறாரு, நாரத முனி கிட்ட கேட்கிறாரு, யாரு அந்த மாதிரி மிகச்சிறந்தவர் அப்படிங்கும்போது அப்ப ராமச்சந்திர பகவானை பற்றிய ஒரு குறிப்பு. ஸோ இந்த ராமச்சந்திர பகவானை பற்றிய அந்த குறிப்பு, அந்த இதிகாசம், அந்த தொகுப்பு தான் அந்த ராமாயணம் அப்படிங்கிறது. வால்மீகி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயாச்சு. ராமாயணம் வந்து லங்கால போய் ராவண அவதாரம், அந்த ராவணனுடைய வதம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக வந்து அவர் அயோத்தியில் பரிபாலனை செய்து கொண்டு அந்த லவகுச்சா நேரத்துல வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு தொகுப்பை வந்து முடிஞ்சு போன ஒரு கதையை அவர் தன்னுடைய நாரதனுடைய ஒரு மகிமையினால், அந்த கற்பனை கிடையாது, அந்த மனதில் அவருக்கு ஓடுகிறது அனைத்து நிகழ்ச்சிகளுமே, அதை வைத்து அவர் எழுதியதுதான் ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு ஒரு இதிகாசத்தினுடைய ஒரு சிறப்பு, இந்த ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமரை பற்றிய ஒரு குறிப்பு வந்து அவர் எழுதியிருக்காரு. ராமாயணம் வந்து அவருடைய வால்மீகியுடைய ராமாயணத்துல வந்து தச வருஷ சகசிராணி தச வருஷ சதானிச்ச ராம ராஜ்யம் உபஷித்வ பிரம்ம லோகம் பிரயஷ்யதி. இதுல வந்து ரொம்ப சிறப்பாக எத்தனை வருடங்கள் அவர் ஆட்சி செய்தார், அந்த ஆட்சிக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். அவர் 11,000 ஆண்டுகள், தச வருஷ சகசிராணி தச, 10,000 + 1000. சமஸ்கிருதத்துல வந்து நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி 11,000 12,000 அப்படிலாம் கிடையாது. 10,000 20,000 30,000, அதுக்கப்புறமா அவங்க ஆட் பண்ணுவாங்க 1000 2000 3000. அந்த மாதிரி பார்க்கும்போது தச வருஷ சகசிராணி தச வருஷ, 10,000 + 1000, 11,000 ஆண்டுகள். அந்த 11,000 ஆண்டுகள் வந்து அவருடைய அந்த வாழ்க்கை பயணத்தில் அவர் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் தான் காட்டில் இருந்து இருக்கிறார். அவருடைய வனவாச காலம் வந்து அந்த காட்டில். அதன் பிறகு இந்த 11,000 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்த லீலையை முடித்து கொண்டு சென்ற பொழுது அவர் எங்கு அடைகிறார்? லோகம், பிரம்மலோகம் பிரயஷதி, பிரம்மலோகத்தை அடைந்ததாக. உடனே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், சத்தியலோகம் அந்த ஒவ்வொரு லோகத்தை பத்தியும் பேசிட்டு பிரம்மலோகம் போயிருக்காரு, இவருடைய லோகம் இல்லை. இது வந்து ஒரு காமன் டெர்மினாலஜி, அதாவது ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு லோகத்தை அவர் அடைந்திருக்கிறார் அப்படின்னு. அவருடைய இடம் எங்கிருந்தாரோ அங்கிருந்து அந்த லீலைகள் செய்வதற்காக, எப்படி நம்ம கோலோக தாம் சொல்றோமோ அந்த மாதிரி அந்த அயோத்தியா தாமத்திலிருந்து வந்தவர் மீண்டும் அங்கு செல்கிறார் அப்படிங்கிறதா இந்த அர்த்தம், பிரம்மம் அப்படின்னு. ஸோ இந்த பாலகாண்டத்துல வந்து வால்மீகி அவர்கள் எழுதும்போது பகவான் ராமச்சந்திரரை பற்றி பல்வேறு வகையான குணநலன்களை பற்றி அவர் கூறுகிறார். அவருக்கு வந்து அவ்வளவு அற்புதமான குணநலன், ரோல் மாடல் சொல்றோம் இல்லையா, அவர் வந்து ஒரு சத்திய புருஷன், அனைவருக்குமே வந்து ஒரு உதாரணமாக இருப்பவர். பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கும்போது லீலா புருஷன், லீலைகள் புரியக்கூடிய ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து ஒரு சத்திய கட்டுப்பாடு, தர்மத்திற்கு கட்டுப்பாடு, அந்த ஒரு புருஷன். இந்த 2 அவதாரங்களில் உள்ள முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து லீலைகள் புரிவதில், மகிழ்ச்சியாக அனைவரையும் வைத்துக் கொள்வதில் வல்லவர் பகவான் கிருஷ்ணர். அதே நேரத்தில் ஒருவன் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும், எப்படி ஒரு உதாரண புருஷனாக இருக்க வேண்டும் அப்படின்னு காண்பிப்பதற்கு பகவான் ராமச்சந்திரன். அவருடைய பல்வேறு வகையான குணங்கள்ல வந்து முதல்ல வந்து குணவான்,
குணவான் அப்படிங்கும்போது கொள்கை உடையவர், மிகச்சிறந்த குணங்களை கொண்டவர். அவருடைய 16 அம்சங்கள் பற்றி ஒரு சில ஆச்சாரியர்கள் வந்து இன்னும் அதிகமான அளவு கண்டுபிடிச்சு 25 எல்லாம் சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல பார்க்கும்போது 46, 48, 50ன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான கோணங்களில் பார்ப்பார்கள். இங்கு நம்ம வந்து பார்க்கிறது என்ன அப்படின்னா, அந்த பாலகாண்டத்தில் வால்மீகி அவர்கள் எழுதிய 16 குணங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். குணவான் அப்படிங்கும்போது கொள்கை உடையவர். வீரியவான், வீரியவான் அப்படின்னா அந்த பராக்கிரமசாலி. அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எப்படி வந்து லங்கையில வந்து நம்ம பின்னாடி ஒரு சின்ன குறிப்பு நான் அதை பத்தி தரேன் உங்களுக்கு. அந்த லங்கையில வந்து ராவணேஸ்வரனோட யுத்தம் புரிந்த போது அவருடைய பராக்கிரமம் எப்படி வெளிப்பட்டது. அதனால அந்த வீரியவான் அப்படின்னு. தர்மக்ஞா, தர்மக்ஞா தான் ரொம்பவும் சிறந்த ஒரு குவாலிட்டி அப்படிங்கும்போது எல்லா செயல்களிலும் எப்போதுமே நேர்மையாக இருந்தார். அந்த தர்மத்தை கடைபிடிப்பதில் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள தர்மத்தை அப்படிங்கும்போது தர்மம் இஸ் டெஃபினிஷன் அப்படிங்கும்போது ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராமர் எப்படி நடந்துகிட்டாரோ அதுக்கும் தர்மத்திற்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமுமே கிடையாது. இப்போ இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா அபவ் த கான்ஸ்டிடியூஷன், எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் டு த ஐஸ் ஆஃப் லா அப்படின்னு நம்ம சொல்லும்போது சட்டத்திற்கு முன்பு அனைவருமே சமம் என்றாலும் கூட இந்த அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்க்கும்போது என்னன்னா ஆஸ் இஃப் அவங்க வந்து எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு மன்னர் ஆட்சியில் வந்து எப்படி வந்து மன்னர் சட்டத்திற்கு அபவ் த லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இங்கு வந்து ஒரு சத்திரியனாக பிறந்து ஒரு மன்னராட்சி நடந்து கொண்டு இருந்தாலும் கூட ராமச்சந்திர பகவான் வந்து அந்த தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா ராமச்சந்திர பகவான் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் அவ்வளவு நேர்மையாக இருந்தார். கிருத்தக்ஞா, கிருத்தக்ஞா அப்படின்னா நன்றி உடையவர். அவங்க வந்து எவ்வளவு சின்ன உதவி செய்தாலும் கூட அந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்தவர். ஓகே, நீ வந்து உன்னுடைய கடமையை தான் நீ செஞ்ச. நான் வந்து ஒரு பெரிய பேரரசன், நான் வந்து ஒரு மன்னர், எனக்கு நீ இந்த கடமையை செஞ்சிருக்கிய, ஒன்னு நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் இல்லாதவள். ஒரு சிறிய உதவியாக இருந்தாலும் கூட அந்த நன்றியை அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு தன்மையுடையவராக இருந்தார். சத்தியவாக்கியா, சத்தியவாக்கியா அப்படின்னா உண்மையை தவிர அவருடைய கூற்றில் எதுவுமே இருக்காது. அந்த நேரத்துல எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏதாச்சும் பேசணும், அப்படி பண்ண, இதுக்காக நான் அதை பண்ணேன், அதெல்லாம் இல்லவே இல்லை. நேர்மையாக அவருடைய வாயிலிருந்து வந்தது அனைத்துமே வந்து சத்திய வாக்குகள். திருத்தவிரத்தா, திருத்தவிரத்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, திருத்தவிரத்தானா அந்த உறுதி தேவை. பக்தியில் வந்து செய்ய வேண்டும் அப்படிங்கும்போது அந்த உறுதி தேவை. அந்த உறுதி அவரிடம் இருந்தது. எவ்வளவு கலங்கக்கூடிய ஒரு ஒரு நிலை வந்தாலும் கூட அந்த உறுதியாக இருந்தவர். சரித்ரேனா, சரித்ரேனா அப்படிங்கும்போது நன்னடத்தை உடையவர். சர்வ பூதேஷு குதா, எல்லா உயிர்களுக்கும். ஹரே கிருஷ்ணா, கொஞ்சம் தயவு செஞ்சு மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களா? தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். ஸ்ரீதேவி மாதாஜி மியூட். எல்லாருமே கொஞ்சம் பாருங்க, பார்த்து மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சர்வ பூதேஷு ஹிதா, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்பவர். இது வந்து நான் மனுஷனுக்கு தான் செய்வேன், இது வந்து மிருகம், இது வந்து பூச்சி, அப்படிலாம் இல்லாம எல்லாத்தையுமே சமதர்ஷனகா நம்ம படிக்கிறோம்ல பகவத்கீதை. அதனால தான் இவரை வந்து ஒரு உதாரண புருஷனாக நாம் சொல்கிறோம். ராமச்சந்திர பகவான் has exhibited the qualities. ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு சாதாரண மனுஷனிடம் இருக்க வேண்டும், அந்த ஒரு ஜீவாத்மாவிடம் இருக்க வேண்டிய குணங்கள் அனைத்தையுமே அவர் வந்து ஒவ்வொரு கட்டங்களிலுமே அதை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். வித்வான், அனைத்தையும் அறிந்தவர் வித்வான். ஷம்ரதகா, வேற யாராலையுமே செய்ய முடியாத காரியங்களை செய்வதில் திறமையுடையவர். அதே மாதிரி ஏக பிரிய தர்ஷனா, தோற்றத்தை, அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே மகிழ்ச்சி. அயோத்தியா வாசிகள் வந்து தசரதரை கூட மதிக்க மாட்டாங்க. தசரதர் வந்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் தான் பேசுவாங்க. ஆனா ராமச்சந்திர பகவானிடம் வந்து 24/7 எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏக பிரிய தர்ஷனா, ஆத்மவான். இன்னொரு ஒரு குணம் வந்து என்ன, அவருக்கு தைரியசாலி, எதற்குமே கலங்காதவர், தைரியமாக எல்லாத்தையும் செய்வார். அது போல கோபத்தை வென்றவர், ஜீத குரோதகா, கோபத்தை வென்றவர். ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இல்லையா, காம குரோதம். இந்த குரோதத்தை வந்து நம்ம நேத்து கூட பார்த்தோம். அந்த குரோதம் ஆனது ஒரு மனிதனுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய வல்லமை பற்றது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த கோபத்தை வெல்ல வேண்டும். ராமச்சரித்திரம் ஃபுல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இட் வாஸ் வெரி வெரி பேலன்ஸ்ட். அவருடைய வாழ்க்கையில வந்து அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு, ஒரு லைஃப்ல ஒரு சுனாமி வந்தது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை கூட எந்த ஒரு நேரத்திலுமே ஒரு சலனமடையாமல் அதை வந்து அந்த அளவுக்கு வந்து he has handled it. தியுதிமான்,
பிரகாசம் கொண்டவர், பிரகாசம். அதே போல அந்த அவருடைய பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி நம்ம சொல்றோம், அந்த மாதிரி பிரகாசம் அப்படிங்கும்போது என்லைட்டன்டு சோல். அஃப்கோர்ஸ் இஸ் பகவான். அதனால வந்து அந்த துத்திமான் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை வந்து இங்க வால்மீகி வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அதே போல வந்து அணு ஆஷுக்கா மீன்ஸ் பொறாமையே இல்லாதவர், யார் மீதுமே பொறாமை கிடையாது. அது வந்து அந்த பரதனுடைய அந்த மணிமுகுடம் அந்த நிகழ்வு, அவரை வந்து வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கைகேயி மீது ஒரு பொறாமை இல்லாமல், அவருடைய வாழ்க்கையில அதை விட ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நேரத்துல கூட அவர் வந்து அந்த பொறாமையை முழுமையாக, கோபத்தை வென்று, பொறாமையை வென்று, அந்த பிரகாசத்தோடு, அந்த தோற்றத்தில் வெறும் மகிழ்ச்சியை மட்டுமே கொண்டு, எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம்னா அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து வால்மீகி எந்த அளவுக்கு அனுபவித்து அவர் அதை கூறியிருக்கிறார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவருடைய குவாலிட்டிஸ், இன்னொரு முக்கியமான ஒரு குவாலிட்டிஸ் வந்து தாஸ் ஜாத ரோஜஷ்ய அஷ்ய சமுகே தேவஷ பிப்யதி. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவரை யாராச்சும் போருக்கு தூண்டினால் தேவர்கள் கூட பயப்படக்கூடிய அளவிற்கு வல்லமை. இது என்ன ஒரு முக்கியமான ஒரு குணம் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை குணங்களுமே வந்து அவ்வளவு டாப் கிளாஸ் குவாலிட்டிஸ் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு கரேஜ் இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு வீரியம், எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். அவர் யுத்தத்துல போய் அவர் அந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கும்போது தேவர்களுக்கு வந்து பொதுவாகவே நல்ல பல்வேறு வகையான அம்சங்கள் இருக்கக்கூடியவர்கள் அந்த தேவர்கள். அவர்களே பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்து இவருடைய அந்த கரேஜியஸ் பிஹேவியர், கரேஜியஸ் ஆட்டிடியூட், இதுவும் வந்து ஒரு முக்கியமான குணமாக ராமாயணத்துல வந்து வால்மீகி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ராமாயணம் நம்ம வந்து படிக்கும்போது, எப்படி பகவத்கீதா படிக்கும்போது 5 முக்கியமான கருத்துகள் உள்ளடங்கிய ஒரு தொகுப்பு பகவத்கீதை நம்ம சொல்றோம். அந்த மாதிரி பார்க்கும்போது ராமாயணத்துல வந்து வால்மீகி இந்த 16 விதமான குணங்கள், இதை வந்து அவரு அங்க அந்த ஒவ்வொரு காண்டங்கள்லயும் அவர் எழுதும் போதும் இதை பற்றி ரொம்ப விளக்கமாக அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். இதுல வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தர்மக்ஞா, எல்லா செயல்களிலும் எப்போதும் நேர்மையானவர். அதாவது he protects completely. அவரிடம் யாரெல்லாம் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை தருகிறார். இதுதான் இந்த அவருடைய முக்கியமான குணங்கள்ல வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குணமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு நேரத்துல நம்ம இந்த ராமாயணத்தில் இந்த ராம அவதாரத்திற்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு ஸ்லோகத்துல வந்து நம்ம 2 காரணங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ ராவணனுடைய கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தேவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, மகாவிஷ்ணு சொல்லிக் கொண்டிருக்கிறார். திருப்பார்கடலில் மகாவிஷ்ணு போய் முறையிடுகிறார்கள். முறையிடும் பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அரக்கர்கள்லாம் வந்து, அதாவது இந்த ராவணன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், நீங்க தான் வந்து எப்படியாச்சும் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கும்போது பகவான் சொல்றாரு, நிச்சயமாக நான் அவதாரம் எடுக்கிறேன், உங்களை காப்பாற்றுவதற்காக, அந்த கொடுங்கோல் ஆட்சி புரியும் ராவணனிடமிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக நிச்சயமாக நான் வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை போடுகிறார். என்ன ஒரு நிபந்தனை போடுகிறார் என்றால், தேவர்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், தே ஆர் என்ஜாயிங் வெரி கம்ஃபர்டபுள் லைஃப் இல்லையா? ரொம்ப ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கை, வசதி, அவங்க நினைச்சதை அடையக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பல்வேறு வகையான சலுகைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ராமச்சந்திர பகவான் அவங்க கிட்ட கேட்கிறார், நீங்கள் வந்து ஒரு கடுமையான ஒரு பக்தி தொண்டு ஆற்றுபவனுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் நீங்கள் ஏற்க வேண்டும். அதாவது தவம் மீன்ஸ் அந்த சாக்ரிஃபைஸ் நீங்க பண்ணணும், பெனன்ஸ் பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்றாரு. பல்வேறு வகையான கடுமையான அந்த தவ வலிமையை நீங்கள் மேற்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? அதுதான் அவர் போடக்கூடிய ஒரு முதல் நிபந்தனை. காரணம், நான் வந்து இந்த ராவணனை அழிக்கப் போகிறேன் என்றால் எனக்கு சேனைகள் தேவைப்படுகின்றன, நான் படையை திரட்டப் போகிறேன், அந்த படையில் நீங்கள் முக்கியமான பங்கு வகிக்கப் போகிறீர்கள், நீங்கள் அனைவருமே வானரங்களாக மாற வேண்டும், குரங்குகளாக மாற வேண்டும், அதற்கு நீங்கள் தயாரா அப்படிங்கிறது அவருடைய முதல் கண்டிஷனை தேவர்கள் அனைவரையும் பார்த்து கேட்கிறார். என்ன காரணம் என்னன்னா, அவர் பக்தி செய்யும் பொழுது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? பக்தி செய்யும் பொழுது சர்வோபாதி வினீர் முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்திர் உஷ்யதே.
ரிஷிகேஷ, உங்களுடைய சந்தோஷத்தை அனைத்தையுமே அந்த சந்தோஷத்திற்கு அதிபதியான ரிஷிகேஷனுக்கு அர்ப்பணிக்க கூடிய நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு பக்தி. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்திரிய சுகம் முழுமையாக பகவானுக்காக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அது தூய பக்தியாக மாறுகிறது. தேவர்கள் அவர்களுடைய சுகத்திற்காக இருப்பவர்கள், அது அவங்களுடைய புண்ணியத்திற்காக அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலன். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அவர்களை நோக்கி பகவான் என்ன கேட்கிறாருன்னா, நீங்கள் குரங்காக மாற வேண்டும். வானர சேனையில் உங்களுக்கு முக்கியமான பங்கு. அந்த குரங்குகள்லாம் எப்படி கஷ்டப்பட்டது அப்படிங்கும்போது அந்த ராமாயணம் படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதற்கு அனைவருமே தயாராக இருந்தார்கள். தேவர்கள் எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமாக நாங்கள் இதில் பங்கேற்கிறோம், உங்களுடைய லீலையில் எங்களுக்கு நிச்சயமாக பங்கு உண்டு அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிறார். இதுதான் முதல் காரணம். அவருடைய ராம அவதாரத்திற்கு ஏற்படும் பொழுது ராவணனை கொல்வதற்காக அதே நேரத்தில் தேவர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு. தானே போய் எல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு இல்லாம தேவர்கள் மூலமாக எப்படி ஒரு பக்தனை நீங்கள் நம்பி அவனுக்கு நீங்கள் சேவகம் செய்யும் பொழுது பகவானை பற்றிய முழு உண்மை உங்களுக்கு தெரிந்து அவனிடம் சரணடையக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கிறதோ, எப்பொழுதுமே தன்னுடைய பக்தர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் பகவானுக்கு உண்டு. நம்ம கிருஷ்ண லீலையில பல்வேறு இடங்களில் பார்த்திருக்கிறோம். பக்த வத்சலன் அப்படின்னு அவருக்கு எதற்கு பெயர் வந்ததுன்னா, தன்னுடைய பக்தர்களினுடைய புகழுக்காக தன்னை அவமானப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு பல்வேறு வகையான லீலைகள் செய்தவர். சோ அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. யாருக்கு? ராமச்சந்திர பகவானுக்கும் ராம அவதாரத்துக்கும் கிருஷ்ண அவதாரத்துக்கும் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமாயணத்தினுடைய ஹீரோ யாரு அப்படின்னா அந்த வானர தளபதி தான், ஹனுமான் தான், சுக்ரீவன் தான் அந்த தளபதி. அந்த ஒரு கதாநாயகன் அந்தஸ்தை பெற்றவர்கள், அவருடைய பக்தர்கள், உண்மையான அடிமட்ட தொண்டர்களாக இருந்தவர்கள். அவங்கள அவர் குளோரிஃபை பண்ணி அந்த ஒரு காரணத்திற்காக, அதான் உத்தவர் தன்னுடைய பிரார்த்தனையில் அவர் சொல்றாரு, பகவான் வானரங்களுக்கு மத்தியிலும் தன்னை மிகவும் பணிவான ஒரு நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர், அவரிடம் நான் சரணடைகிறேன் அப்படின்னு அந்த உத்தவ பிரேயர்ஸ்ல. சோ ராமச்சந்திர பகவான் அந்த அளவுக்கு அந்த அவதார ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே he has decided how I have to glorify my devotees. எப்படி என்னுடைய பக்தர்களுக்கு நான் ஒரு புகலிடம் தர வேண்டும், அவர்கள் ஒரு உச்சத்தில் அவர்களை நான் எப்படி எடுத்து செல்வேன் அப்படிங்கிறது. இரண்டாவது காரணம் பல்வேறு வகையான ரிஷிகள் அந்த வனங்களில் அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் செய்த பல்வேறு வகையான யாகங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யாரு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்னா எக்கச்சக்கமான அரக்கர்கள். சோ அவர்கள் அனைவருக்கும் அந்த அமைதியை தர வேண்டும். காரணம் என்னன்னா, அவங்க பண்ணக்கூடிய யாகங்கள்லாம் யாருக்காக பண்றாங்க அப்படின்னா அந்த பகவானுக்காக, நாராயணருக்காக, அவரிடம் சரணடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யறாங்க. So that is what we are telling. தர்மக்ஞா அப்படிங்கும்போது அவரிடம் சரணடைபவர்களுக்கு எப்பாடுபட்டாயினும் அவர்களுக்கு அமைதியை தருவார், அந்த சரணாகதியின் புலமையை. ராதா கேசவதாஸ். ஹரே கிருஷ்ணா, ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். சோ அந்த அளவிற்கு அந்த சாதுக்களுக்கு ஒரு அமைதியை தர வேண்டும், இந்த அரக்கர்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. யுத்த காண்டம், வால்மீகி ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 93வது அத்தியாயத்தில் ஸ்லோகங்கள் 30லிருந்து 32 வரை அவருடைய பராக்கிரமம், ராமச்சந்திர பகவானுடைய பராக்கிரமத்தை பற்றி அதில் மிகவும் அவ்வளவு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த எப்படி நம்ம அர்ஜுனனை பத்தி பேசும்போது, அர்ஜுனன் அம்பு எடுத்தான்னா ஒரு க்ஷணப்பொழுதுல அவர் அம்பை எய்துவார் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அர்ஜுனுடைய வில் திறமையை பற்றி பேசும்போது, கர்ணனை பற்றி பேசும்போது அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது போல இங்க வால்மீகியை பற்றி, ராமாயணத்துல வால்மீகி அவர்கள் ராமச்சந்திர பகவானை பற்றி எழுதும்போது அந்த அம்புகளானது நெருப்பு ஜுவாலை போற மாதிரி ஆயிரக்கணக்கான அசுரர்களை ஒரே நொடி பொழுதில் கொல்லக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு சின்ன கால்குலேஷன் ஒன்று போட்டு அவர் சொல்லியிருக்காரு. 3 மணி நேரத்தில் அவர் ஆயிரக்கணக்கான அசுரர்களை, அந்த அசுரர்கள் எப்படிப்பட்ட அசுரர்கள் என்ன, நொடி பொழுதில் தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அது ராமாயணத்துல நிறைய படிச்சிருக்கலாம். ஈவன் ராவணனே உருமாறித்தான் சீதையை கவர்ந்து செல்கிறார். அது போல அந்த அரக்கர்கள் அனைவருமே அது போன்ற ஒரு சித்தி விளையாட்டில் கை தேர்ந்தவர்கள்.
அந்த மாதிரி உருவத்தை மாறக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்த அவர்களை அவர் நொடி பொழுதில் அந்த அம்புகள் அந்த ஜுவாலையோடு சென்று அவர்களை வந்து கொல்லக்கூடிய வல்லமையாக அவருடைய அந்த பராக்கிரமம் கூறப்பட்டிருக்கிறது. அதுபோல 10,000 ரதங்கள் அந்த ஒரு நொடி பொழுதுல அவர் அந்த அம்பு எய்தக்கூடிய நொடி பொழுதுல வந்து அந்த 3 மணி நேரம் ஒரு கணக்கு ஒன்று போட்டு சொல்லியிருக்காரு. 10,000 ரதங்களையும் அதுபோல அந்த ரதங்களை இழுத்து சென்ற யானைகள் 18,000 யானைகள், 14,000 குதிரைகள், வீரர்கள் பூட்டிய குதிரைகள், இது இல்லாம 2 லட்சம் அரக்கர்களை அவர் கொன்றிருக்கிறார். எப்போ அந்த யுத்தத்துல மாத்திரம் லங்கா அவதாரம் அந்த ராவணேஸ்வரனுடைய யுத்தத்துல மாத்திரம் அவர் இவ்வளவு பண்ணியிருக்கார். அது இல்லாம தண்டகாருண்யம் அவர் வந்து அந்த தண்டகா அப்படிங்கிற அந்த வனத்திற்குத்தான் செல்கிறார். அந்த 14 வருஷம் அந்த நேரத்துல அங்க வந்து நிறைய அரக்கர்கள் வந்து அதுல குறிப்பா சொல்லணும்னா மாரீச்சா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாடகை, சுபாகு, விரதகா, கார் அப்படிங்கிற இந்த மாதிரி பல்வேறு வகையான அரக்கர்களை அவர் அங்கு கொன்றிருக்கிறார். காரணம் என்னன்னா அந்த சாதுகளுக்கு ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவர்கள் அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த பக்தியில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. 3வது முக்கியமான காரணம் வந்து நாராயணனுக்கு பணிவிடை செய்யும் லக்ஷ்மி தேவி 24/7 அவங்க வந்து பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள், சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த சேவகத்தில் அவர்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்படவில்லை. மனசுல வந்து ஒரு திருப்தி இல்லை, எனக்கு பிரைவசியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ராமர்கிட்ட அதாவது நாராயணர்கிட்ட போய் முறையிடுகிறார் லக்ஷ்மி தேவி. நான் உங்களுக்கு எவ்வளவோ சேவகம் செய்கிறேனே அப்படிங்கும்போது அப்போ அந்த நாராயணன் கேட்கிறார், நம்ம 2 பேரும் தனியாதானமா இருக்கோம், யாருமே பார்க்கவே இல்லையே, நீ செய்யற சேவகம்லாம் யாருக்குமே தெரியாதே, வி ஆர் இன் பிரைவேட் பிளேஸ் ஒன்லி, நம்ம தனிமையான இடத்துல தானே இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த சேஷத்தை காண்பித்து சேஷநாகத்தை காண்பித்து 1000 கண்கள் கொண்ட இந்த சேஷநாகம் என்னை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது நான் உங்களுக்கு செய்யக்கூடிய சேவகம் நான் வந்து சரியா செய்யறேனா செய்யலையா அப்படின்னு எனக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு 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 குழப்பம், ஒரு கலக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தனிமையில் உங்களுக்காக எனக்கு சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. யாருமே இல்லாம நான் வந்து உங்களுக்கு தனிமையில் செய்ய வேண்டும் அப்படிங்கும்போது அதையும் அவர் மனதில் ஏற்றுக்கொண்டு பகவான் சொல்றார், நிச்சயமாக நான் இதை பற்றி ஒரு நல்ல நேரம் வரும்போது ஒரு அவதாரத்தில் இதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு. இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. 4வது காரணமாக ஆச்சாரியர்கள் எழுதக்கூடியது மிகவும் ஒரு அருமையான சுவையான ஒரு காரணம். சீதா பிராட்டியார் 5 வயது சீதா பிராட்டியார் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹரே கிருஷ்ணா மியூட் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ். சீதா பிராட்டியார் அதாவது சீதா தேவிக்கு வந்து அப்போ ஒரு 5 வயது தான். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனக மகாராஜாவிற்கு வந்து ஒரு சிவ தனுஷு ஒண்ணு கிடைக்கிறது. சிவனுடைய வழிபாட்டின் மூலமாக ஒரு சிவ தனுஷு. அந்த சிவ தனுஷு பற்றிய ஒரு புலமை, ஒரு பெருமை என்ன அப்படின்னா, அதனுடைய எடையானது 8000 வீரர்கள் சேர்ந்து அதை தூக்கினாலும் கூட அந்த வில்லை அவர்களால் ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான் நடக்க முடியும் அவங்களால தூக்கிட்டு. திரும்ப அந்த ஸ்டெப்ஸ் தூக்கிட்டு அந்த வில்ல வந்து கீழே வச்சிருவாங்க. வச்சுட்டு 1/2 அன் ஹவர் அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அரை மணி நேர ஓய்வுக்கு பிறகு மீண்டும் அதை தூக்கி கொண்டு எங்க எடுத்துட்டு போகணுமோ. இது என்னன்னா அந்த அளவுக்கு அது எடை கூடிய அந்த தனுஷு, சிவ தனுஷு வந்து அவர்கிட்ட இருக்கு, ஜனக மகாராஜாவிடம் இருக்கின்றது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சீதா தேவி வந்து 5 வயது குழந்தையாக இருந்தபோது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அழகான ஒரு மரத்தில் வந்து பூக்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கின்றன. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சீதா தேவிட்ட இந்த பூவெல்லாம் எடுத்து நம்ம விளையாடினா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப உயரத்துல இருக்கே அப்படிங்கும்போது சீதா தேவி என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்பு இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து ரொம்ப அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த அம்பை தூக்கி எடுத்துன்னு போயிட்டு அந்த பூவை எல்லாம் அந்த அம்பினால் தட்டி அந்த பூவெல்லாம் கீழே விழுந்தோன்னா அம்பை திரும்ப எடுத்துட்டு வந்து அதே இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த 2 அமைச்சர்களுக்கு அந்த நேரத்திலேயே ஹார்ட் அட்டாக் ஆகிற அளவுக்கு அவங்க மனசுல வந்து ஒரு பெரிய திகில். உடனே ஓடி போறாங்க அந்த இடத்துக்கு. எங்க போறாங்க? ஜனக மகாராஜா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு, மகாராஜா உங்களுக்கு தெரியுமா, நாங்க இப்போ ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எங்கள் கண்களினால் கண்டோம் அப்படின்னு அதை ஃபுல்லா அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. எப்படி வந்து சீதா தேவி வந்து அதை எழுதினார், அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே ஜனக மகாராஜாவிற்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது.
என்ன ஒரு காரணம்னா, இந்த பொண்ணு இந்த வயசுலயே இந்த அளவுக்கு வலிமையானவளாக இருக்கிறாளே, இவளுக்கு திருமண வயது ஆகும்பொழுது இந்த வலிமைக்கு நிகராக யார் மணப்பையனாக, அதாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவனாக, கணவனாக யாரால் வர முடியும்? இவ்வளவு அசால்ட்டா தூக்குறவ ஒரு அன்பாக தன்னுடைய கணவனை ஒரு கையினால் தொட்டா கூட அவனுக்கு வந்து அது ஒரு பெரிய அதிர்வாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு சுகம் இருக்கும், அந்த இல்லற இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு பெரிய கலக்கத்தில் அவர் இருக்கிறார். அதுக்குதான் ஆச்சாரியர்ஸ் எழுதும்போது ரொம்ப அருமையா எழுதுறாங்க. இந்த சீதா தேவியை பற்றி அவர்கள் எழுதும்போது, இந்த ராமாயணத்துல வந்து ராமபிரான் இலங்கைக்கு சென்று ராவணனோடு யுத்தம் புரிய வேண்டிய அவசியமே கிடையாது. சீதா தேவியிடம் இருந்த வலிமையானது அந்த 10 தலைகளையும் நம்ம வந்து மரத்துல இருந்து கொய்யாப்பழம் பறிக்கிற மாதிரி சீதா தேவி ஈஸியா பறிச்சு தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனாலும் கூட அவர்கள் வந்து அந்த ஃபார்ச்சூன் ஆஃப் காடஸ் இல்லையா, அதாவது அந்த அத்தனை சுபங்களுக்கும் அத்தனை லக்ஷ்மிகரமான ஒரு ஒரு உன்னதமான அந்த தாயானவள் அந்த பெண்மைக்கே உரிய இலக்கணமாக தன்னுடைய கணவனுக்கு எந்த அளவிற்கு மரியாதை தந்து தன்னுடைய கணவனினுடைய வலிமை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அனைத்தையும் அடக்கி கொண்டு தன்னுடைய எமோஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க எப்படி வந்து இந்த இந்த லீலையில் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம். ஸோ இதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது விஸ்வாமித்திரர் வருகிறார். விஸ்வாமித்திரர் வந்து அந்த தனுஷை பார்த்த பிறகு தனுஷை வந்து சொல்றார் ராமர்கிட்ட, ராமா அங்க ஒரு தனுஷ் இருக்கு, போய் பார்த்துட்டு வா அப்படிங்கும்போது, ஒரு உண்மையான சீடன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல வந்து ராமபிரான் வந்து அவருடைய விஸ்வாமித்திரருடைய என்ன மனசுல நினைச்சாரோ, போய் பார்த்துட்டு வா அப்படின்னா, நான் பார்த்துட்டேன் அங்க ஒரு வில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லாம உடனே அந்த வில்லை தூக்கி அந்த 2 நாண்களையும் பூட்டும் பொழுது அந்த அதிர்வில் அது உடைந்து அந்த சப்தமானது 3 லோகங்களுக்கும் தெரியக்கூடிய அளவிற்கு, அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு சப்தத்தோடு அந்த வில்லை ராமபிரான் பூட்டும் பொழுது அதை பார்த்த உடனே சீதாதேவி மகிழ்ந்து ஓடி வந்து மாலையை எடுத்து கொண்டு வந்து, இவர்தான் எனக்கு ஏற்ற கணவன் அப்படின்னு மாலையை போடும்பொழுது ராமச்சந்திர பகவான் சொல்றாரு, நோ நோ நோ, நான் வந்து இந்த விஷயத்துக்காகலாம் வரவே இல்லை, எனக்கு இதை பத்திலாம் யாருமே சொல்லவே இல்லை. அப்படிங்கும்போது விஸ்வாமித்திரர் எல்லாரும் பேசி கலந்து ஆலோசித்து தசரதனுக்கு செய்திகள் அனுப்பப்படுகின்றன. அங்கேயும் வந்து ராமச்சந்திர பகவான் எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஆச்சாரியர் சொல்கிறார், என்னுடைய குரு சொல்கிறார், விஸ்வாமித்திரர் கூறியிருக்கிறார், நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மனைவியாக நான் அழைத்து செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாம அந்த நேரத்திலேயே ஈசெட், அதுதான் சொல்றோம் அவருடைய 18-16 குவாலிட்டியில பார்த்து அந்த திட விரதகா அந்த நேரத்திலையும் ஒரு சின்ன ஆசை கூட, ஏன்னா அந்த அளவுக்கு அழகு சீதாதேவி, அந்த அழகில் கொஞ்சம் கூட மயங்காமல் அவர் வந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், அவர்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்வில் எந்த சுப நிகழ்ச்சியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த திருமணம் நடைபெறும் போது அந்த சத்திரியருக்கான அந்த ஒரு கௌரவம் மாலையை மாற்றிக்கொள்ளும் போது அப்படியே உயர்ந்த ரொம்ப டால் ஃபிகர் ராமச்சந்திர பகவான், சீதாதேவி கொஞ்சம் குள்ளம். அந்த மாலையை மாற்றும் போது சீதாதேவி தன்னுடைய கையில் மாலையை வைத்து கொண்டு எப்படி வந்து அவருடைய கழுத்துல அந்த மாலையை போடுறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது லக்ஷ்மணன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அருகில் இருந்த லக்ஷ்மணன் உடனே என்ன பண்றாருன்னா கீழே போய் தடால்னு ராமச்சந்திர பகவான் காலில் விழுந்து காலை இறுகி பற்றி கொள்கிறார். அப்படியே இறுகி பற்றி கொள்ளும் பொழுது ராமச்சந்திர பகவான் வந்து எதற்காக அவனை தூக்கி எழுப்பணும் அப்படின்னு கீழே குனியும் போது அவருடைய தலை குனிகிறது. அந்த நேரத்தில் சீதா தேவி உடனே அவருக்கு மாலையை மாற்றி அந்த இருவருக்கும் அவ்வளவு அற்புதமான அந்த சுப நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. இதன் பிறகு ராமச்சந்திர பகவான் சீதா தேவி எல்லாமே அயோத்தியாவுக்கு வராங்க. அயோத்தியால வந்து அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயங்கள். சோ இந்த 4 காரணங்களுமே ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஜனக மகாராஜா கவலை கொண்டது இந்த பெண்ணுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்க சீதா தேவி யாரா வந்திருக்காங்க சீதா தேவி அப்படின்னா, சாக்ஷாத் லக்ஷ்மி மகாலட்சுமி தான் சீதா தேவி ரூபத்தில் வந்திருக்கிறார். சோ அவருக்கு ஏற்ற கணவனாக அங்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே நாராயணன் அந்த அவதாரம் எடுத்துக்கொண்டு ராம அவதாரத்திற்கு அவர் வருகிறார். அது போல அதற்கு முன்னாடி நம்ம பார்த்த 3 காரணங்கள். சோ இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணங்கள் ராம அவதாரத்தில். அதன் பிறகு இவர்கள் அயோத்தியாவில் இருக்கும் பொழுது வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமாக போய்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட முதல்
15-16 வருடங்கள் வந்து திருமணமாகி அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். சீதா தேவியுடைய ஆசை, லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, தனிமையில் நான் இவரிடம் சுகம் காண வேண்டும், இவருக்கு நான் சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தவள், இந்த அயோத்தியால பார்த்த உடனே ராமச்சந்திர பகவானை சுற்றி எப்பொழுதுமே அந்த பிரஜைகள் அவரிடம் அன்பை செலுத்திக் கொண்டு, அவருக்காக சேவகம் செய்து கொண்டு, அவர் எது சொன்னாலும் உடனே செய்யறதுக்கு தயாரா கூட்டம் நின்று கொண்டிருக்கும் போது, இந்த பிராட்டியினுடைய மனதில் ஒரு பெரிய கலக்கம். அப்படி மெதுவா போய் ராமச்சந்திர பகவான் சொல்றாங்க, மறந்துட்டீங்களா நம்ம எதற்காக இந்த அவதாரம் எடுத்தோம் அப்படின்னு. சோ இதையும் ஆச்சாரியர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இது ராமச்சந்திர பகவானினுடைய ஒரு திட்டம். இந்த மாதிரி வந்து நடத்தணும், நடத்திட்டு தனிமையில் செல்ல வேண்டும், தனிமையில் சென்று அந்த வாக்கினை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சத்தியலோகத்துல வந்து பிரம்மதேவர் வந்து ரங்கநாதன், அந்த ரங்கநாதன் நம்ம இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல பாக்குறோம் இல்லையா, அந்த ரங்கநாதனுடைய உருவத்தை, அதாவது அந்த பகவானுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை இக்ஷவாகு அரசர்கள் அனைவருமே வழிபட துவங்குகிறார்கள். எப்படி நம்ம வந்து ஒரு குல தெய்வம் நம்ம சொல்றோமோ அது போல இந்த ரங்கநாதன் அப்படிங்கிறவர் வந்து அந்த இக்ஷவாகு அரசர்களுக்கு வந்து அவர்கள் அனைவருமே வழிபட்டு கொண்டிருந்தார்கள். சோ தசரதரும் வழிபட்டு கொண்டிருந்தார். அதன் பிறகு ராமருக்கும் அது தரப்படுகிறது. இந்த இக்ஷவாகு ராமச்சந்திர பகவான் அவதாரம் எடுப்பதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், ராமச்சந்திர பகவானுக்கு இந்த சத்திரிய ராஜாக்கள் இக்ஷவாகு பரம்பரையில் உள்ள அரசர்கள் செய்த பக்தியின் மீது பெரிய ஈர்ப்பு ஏற்படவில்லை அவருக்கு. அதனால் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. இத்தனைக்கு வந்து அவங்க ரொம்ப டாப் கிளாஸா தான் அவங்க எல்லாருமே பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த வழிபாடு செய்து கொண்டிருந்தாலும் ராமச்சந்திர பகவானுக்கு இன்னும் இதை சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில், இதை எப்படி செய்வது, இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, நானே போய் பண்ணினாதான் அந்த ஒரு சிறப்பான ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபுவுடைய அவதாரத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது கௌடிய வைஷ்ணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவாக பகவான் கிருஷ்ணர் அவதரித்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், ஸ்ரீமதி ராதாராணியை எந்த அளவுக்கு பக்தி செய்து அதன் மூலமாக சந்தோஷம் அடைந்து, அந்த டிரான்சென்டென்டல் பிளிஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதை எப்படி அவள் அனுபவிக்கிறாள், அந்த அனுபவம் எனக்கு வேண்டும், எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே. ஆனா ஸ்ரீமதி ராதாராணியை பார்க்கும்போது எப்பொழுதுமே ஒரு பரமானந்தத்தில் இருக்கிறார்கள் அந்த பக்தர்கள். அவர்கள் அந்த நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம்? நானும் அது போன்ற ஒரு பக்தனாக மாறி அந்த அனுபவத்தை நான் பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது சைத்தன்ய மகாபிரபுவுடைய அவதாரத்திற்கு. அது போல இங்கு ராமச்சந்திர பகவானும் நிச்சயமாக இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வரார். காரணம் என்ன அப்படின்னா, அதை அவரே அனுபவிக்க வேண்டும். நம்மளே செஞ்சாதான் அதனுடைய ஒரு முழு சுவை கிடைக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. மற்றவங்க கிட்ட நம்ம வேலையை வாங்கிட்டு கூட, ஓ இதுல இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்கு நம்ம சொல்ற மாதிரி, ராமச்சந்திர பகவானுக்கும் அந்த ஒரு சிறிய குறை இருந்தது. அந்த ரங்கநாதனை பிரார்த்தனை செய்து அவருக்கு சேவகம் செய்வதில் முழு திருப்தி அடையாத அவர் தானே அந்த இக்ஷவாகு குலத்தில் ஒரு சத்திரியனாக தோன்றி, ராமச்சந்திர பகவானுடைய தெய்வம் ரங்கநாதர். சோ அந்த ரங்கநாதனுக்கு அவர் வழிபாடு செய்கிறார். பிரபுபாதருடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை நிகழ்ச்சி. பிரபுபாதர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு வாட்டி அவர் தான் நிறைய டிராவல் டூர் எல்லாம் போயிட்டே இருப்பார் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குக்கு கிட்ட சொல்றாங்க, அந்த மாதாஜி கிட்ட சொல்றாங்க. அந்த மாதாஜி என்ன பண்றாங்கன்னா, சமோசா, பிரபுபாதுக்கு ரொம்ப ஃபேவரேட் டிஷ் சமோசா இல்லையா. சமோசா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பிரபுபாதர் வந்து உள்ள வர்றார். அந்த அம்மா சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ள வந்து ஒரு சமோசாவை எடுத்து சாப்பிடுறாரு. உடனே அந்த மாதாஜி கேட்கறாங்க, பிரபுபாத் இது நீங்க நாளைக்கு பயணம் போறதுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, அதனால என்ன நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நீங்க சாப்பிடலாம் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சாப்பிட்டுட்டே இருந்தோடனே இந்த மாதாஜிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓ நான் ரொம்ப நல்லா செய்யறேன் போல் இருக்கு. அதனாலதான் பிரபுபாதர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ஏதாவது நான் செஞ்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மாதாஜிக்கு வந்து மனசுல கொஞ்சம் தைரியம் வந்துடுது. சரி போய் பார்க்கலாம். இந்த பஃப்ட் அப் டிவோட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம செஞ்ச சேவகம் வந்து எப்படி இருக்கு, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்களா பார்க்கணும், நம்மளுக்குலாம் ஒரு ஆசை வரும்ல. அந்த மாதிரி இந்த மாதாஜி என்ன பண்றாங்கன்னா, பிரபுபாத்திட்ட போய், பிரபுபாத் உங்களுக்கு நிறைய பேர் சமையல் பண்ணியிருக்காங்களே,
அந்த மாதிரி நீங்கள் சமையல் பண்ணதுலயே யாரு ரொம்ப கிரேட்டஸ்ட் குக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதாஜிக்கு என்ன ஆசைன்னா, இந்த மாதிரி சமோசாவை நிறைய சாப்பிட்டதால, ஒருவேளை என்னுடைய பேரை சொல்லுவாரோ பிரபுபாதர் அப்படின்னு ஒரு ஆசையில போய் அவர் கேட்கும்போது பிரபுபாதர் உடனே சொல்றாரு, நான் தான் பெஸ்ட் சமையல்காரன். அதாவது நான் செய்யறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து ராமச்சந்திர பகவான் அந்த ரங்கநாத சுவாமியை அவரே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதன் பிறகு இந்த ரங்கநாதரை பத்தி கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விபீஷணனுக்கு வந்து அதாவது ராமச்சந்திர பகவானுடைய பட்டாபிஷேகத்தில் அனைவருக்கும் பரிசினை தரும் பொழுது இந்த ரங்கநாதருடைய விக்கிரகத்தை பகவான் வந்து விபீஷணனுக்கு தருகிறார். இலங்கையில் எடுத்துக்கொண்டு சென்று நீ வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா அது வரைக்கும் அவர் விபீஷணனோட அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அவருடைய மூவ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது விபீஷணன் வந்து ஹைலி குவாலிஃபைடு, முழுமையாக தகுதி பெற்றவன். இந்த ரங்கநாதரை வணங்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு தகுதி இருக்கிறது. இவனுக்கு ஒரு சிறந்த பரிசு தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பரிசாக அதை தரும்பொழுது ரங்கநாதனுக்கு விபீஷணனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் எடுத்துக்கிட்டே போகும்போது அப்ப தர்மவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத்ல ஒரு ராஜா வந்து பிரார்த்தனை செய்கிறார். இந்த ரங்கநாதனை நானும் வழிபட வேண்டும். என்னுடைய சாம்ராஜ்யத்தில் என்னுடைய ராஜ்யத்தில் இவர் வச்சுக்கிட்டு நான் வந்து வணங்கணும் அப்படின்னு கேட்கிறார். ஸோ அதுதான் நம்ம கதை வந்து ஸ்ரீரங்கத்துல போகும்போது விபீஷணன் எடுத்துட்டு போகும்போது காலை கடன்களை முடிப்பதற்காக அங்கு போகும்பொழுது அந்த ரங்கநாதனை அங்கு இறக்கி விட்டு காலை கடன்களை செய்யும் பொழுது ரங்கநாதன் அங்கிருந்து எழுந்து வர மாட்டேங்கிறார். அதே மாதிரி ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய இன்னொரு காரணம், காவேரி தாயும் வணங்குகிறாள். என்னுடைய லோகத்தில் நான் பாயும் இந்த நிலத்தில் என்னுடைய நீரின் மூலமாக ரங்கநாதருக்கு நான் நித்தியமாக அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும். அதனால ரங்கநாதரை இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் பிரார்த்தனை பண்ணுவதாக ஆச்சாரியர்கள் எழுதுகிறார்கள். ஸோ அதன் பிறகு ரங்கநாதர் அந்த இடத்திலிருந்து செல்லவில்லை. ஆனால் ஸ்ரீலங்கா, விபீஷன் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீலங்காவை பார்ப்பதற்காக அவர் சவுத் ஃபேசிங், தெற்கு நோக்கி அவருடைய முகம் இருக்கின்றது. நீங்க வந்து இன்னைக்கும் நீங்க வந்து ரங்கநாதர்ல போய் அந்த விமானத்தின் மேல இருந்து பார்க்கும்போது மேல இருந்து அந்த இது ஸ்ரீலங்காவை பார்க்குற மாதிரி அங்கிருந்து பார்த்தா தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ராமச்சந்திர பகவான் அந்த தர்மஜ்ஞா அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி தன்னை நம்பி சரணடைந்தவர்களுக்கு முழுமையாக அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் அவர்களை அவர் பாதுகாத்து வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு முக்கியமான விஷயம் வந்து சத்திய வாக்கியா, சத்திய சந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ டு ஹிஸ் ப்ராமிஸ். எவ்வளவு சோதனைகள் என்ன வந்தாலும் அவர் தன்னுடைய வாக்கிற்கு ஏற்றார் போல அவர்களுக்கு அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர். இதுல வந்து ஒரு உண்மையான ஒரு பக்தர் ராமதாசர் அப்படிங்கிற ஒரு பக்தருடைய ஒரு கதை நீங்க எல்லாருமே வந்து படிச்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு பத்ராச்சல ராமதாஸ் அப்படின்னு பெயர். இது வந்து இந்த பத்ராச்சலம் அப்படிங்கிற இடத்துல கோதாவரி கரையில் பகவானினுடைய ஆலயம். இன்னைக்கும் வந்து பத்ராச்சலம் நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான அழகான ஒரு ஆலயம். இந்த ராமதாசரால் நிறுவப்பட்ட ஒரு ஆலயம். சபரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தை. அவங்க வந்து ராமச்சந்திர பகவானுடைய விக்கிரகத்தை வைத்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ராமதாஸ் அப்படிங்கிறவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அந்த சபரி கிட்ட சொல்றாரு, நிச்சயமாக வந்து இந்த பலன், நீங்கள் அடைந்த பலன் முழுமையாக அனைவருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். இந்த கிராமம் அது வந்து ஒரு முஸ்லீம் ரூலர் இருக்கக்கூடிய கிராமத்துல வந்து இந்த ராமதாஸ் அப்படிங்கிறவர் வந்து டாக்ஸ் கலெக்டர் மாதிரி, அந்த கவர்னருக்கு வந்து இவர் இந்த வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு உயர் அதிகாரியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரொம்பவும் ஒரு பக்திமான். அந்த அளவு இருக்கும்போது இந்த ராமச்சந்திர பகவானுடைய அந்த ரூபத்தை பார்த்து சபரியினுடைய சேவகத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியம் அடைந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஏன் ஒரு ஆலயத்தை நிறுவி நீங்க வந்து எல்லாரும் பயனடைவது போல் நீங்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சபரி கிட்ட கேட்கும்போது சபரி சொல்றாங்க, நான் ரொம்ப ஏழை, என்கிட்ட ஏது இந்த வசதிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க வந்து அரசாங்கத்துல வந்து கஜானாவை கையாளக்கூடிய அளவிற்கு ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படிங்கும்போது அப்பதான் ராமதாசருடைய மனதில், ஓ நம்ம இப்படி கூட செய்யலாம் இல்லையா, சரி நான் இந்த டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை, நான் இதை எப்படியாச்சும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், அடுத்த கலெக்ஷன் வரும்போது நான் ராஜா கிட்ட இந்த கவர்னர் கிட்ட சொல்லி நான் அதை பத்தி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வரி வசூல் செய்த அந்த தங்க நாணயங்களில் இருந்து பகவானுக்காக அனைத்தும் செய்ய ஆரம்பிக்கிறார். சிறப்பான ஒரு கோயில், பகவானுக்கு பல்வேறு வகையான ஆபரணங்கள் எல்லாமே செஞ்சு ரொம்ப அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் அனைவரும் வந்து அந்த அளவுக்கு அந்த ஆலயத்தில் வந்து பகவான் தரிசனம், அந்த ஒரு முழுமையான பலன் அவர் எதற்காக ஆசைப்பட்டாரோ அது நடைபெறக்கூடிய அளவிற்கு அவர் அதை செய்ய துவங்கிவிட்டார். அந்த நேரம் பார்த்து சோதனையாக அந்த கவர்னர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் பைசா ஷார்டேஜ், டாக்ஸ் கட்டணும்,
வேறு பேரரசர்கள்லாம் வந்து நம்மளுடைய நாட்டை தாக்க வருகிறார்கள், அவர்களுக்கு வரிப்பணம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உடனே ராமதாஸை அணுகி அவன் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கானோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கும்போது அப்பொழுது அவருக்கு உண்மை தெரிய வருகிறது. உடனே கோபமடைந்த அந்த கவர்னர் என்ன பண்றாருன்னா ராமதாஸை சிறைச்சாலையில் அடைக்கிறார். சோ சிறைச்சாலையில் இருக்கும்போது ராமதாசர் வந்து பகவான் ராமச்சந்திரரை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. ராமச்சந்திர பகவானை பார்த்து கேட்கிறாரு, ஏ ராமா, நீ வந்து இவ்வளவு அழகான ஒரு ஆபரணம், உன்னுடைய தலையிலே அலங்கார கிரீடம் வைத்திருக்கிறதே, வைர கற்களால் ஆனப்பட்ட கிரீடம் இருக்கிறதே, இந்த கிரீடம் உனக்கு எங்கிருந்து வந்தது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க அப்பா உனக்கு போட்டாரா, தசரதர் போட்டார் நினைச்சிட்டு இருக்க? இல்ல, நான் இந்த வரிப்பணத்தில தான் உனக்கு நான் பண்ணி போட்டேன். உன்னுடைய அழகான தேவதை, அழகு பிராட்டி சீதா பிராட்டி உடைய ஒட்டியானம் யாரு உங்களுக்கு வந்து டௌரியாக கொடுத்தாரு நினைச்சிட்டு இருக்கியா? ஜனக மகாராஜ் டௌரியாக கொடுத்தாரு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, அவரு கொடுக்கல, இது நான் பண்ணி போட்டது. நீ இவ்வளவு ஆடம்பரமான ஒரு சொகுசான ஒரு பங்களா போன்ற இவ்வளவு பெரிய ஆலயத்தில் இருக்கிறாயே, இந்த ஆலயத்தை நிறுவி கொடுத்தது யார்? உன்னுடைய அயோத்தியா வாசிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நிச்சயமாக இல்லை. இது என்னுடைய வரிப்பணத்தில் நான் உனக்காக கட்டியது. நான் எடுத்த பணம் எல்லாமே உன்னுடைய புகழுக்காகவும் உன்னுடைய வசதிக்காகவும் தான் நான் செய்தேனே தவிர இதிலிருந்து நான் எந்த விதமான பணமும் எடுக்கவில்லை. எனக்கு நீ வந்து ஒரு தண்டனை வாங்கி கொடுத்திருக்க நீ. சோ உன்னை நான் பிரார்த்தனை பண்ணதுக்கு எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பகவானை பார்த்து அவர் அந்த மாதிரி திட்டுறாரு, பேசுறாரு. அவருடைய அந்த காவியங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு கவிஞர் அந்த அளவுக்கு வந்து அவருடைய கவிஞம், அவருடைய அந்த பாடல்கள்லாம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பாடல்கள். பத்ராச்சல ராமதாசுடைய கவிதைகள் எப்படி வந்து தியாகராஜர் நம்ம தமிழ்நாட்டுல வந்து ராமச்சந்திர பகவான் மீது அந்த அளவுக்கு பாடல்கள் பல எழுதியிருக்காரோ, அது போல இந்த பத்ராச்சல ராமதாசுடைய பாடல்கள்லாம் ராமரை பற்றி அப்படியே அவரை போற்றி தூற்றி அந்த மாதிரி மிகவும் சிறப்பான பாடல்கள். அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகுதுன்னா, அந்த கவர்னருடைய கனவுல வந்து அப்படியே பிரகாசமாக 2 பேர், அந்த 2 பேரும் அவர் தூக்கத்துல வந்து கனவில் அவர் காண்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த அரசர், அந்த கவர்னர். அவர் காலடியில போய் கொட்டுறாங்க, தங்க நாணயங்களா கொட்டுறாங்க. அதெல்லாம் எண்ணி பார்த்தா கரெக்டா எவ்வளவு பணம் வந்து அந்த ராமதாஸ் இவருக்கு அனுப்ப வேண்டுமோ அந்த பணம் அதில் இருக்கிறது. அதை பார்த்த உடனே அவனுக்கு முழு உண்மையும் விளக்கப்படுகிறது. அலறி அடிச்சுட்டு ஓடுறார் அந்த கவர்னர் ராமதாஸ் கிட்ட போய். ராமதாஸ், நீ எவ்வளவு பெருமை வாய்ந்தவன், எவ்வளவு புலமை வாய்ந்தவன், எவ்வளவு பக்தி வாய்ந்தவன். காரணம் என்ன அப்படின்னா, சவை பும்சா பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜ நம்ம சொல்லுவோம் இல்லையா? ராமதாசர் வந்து அனைத்தையுமே பகவானுக்காக, கிருஷ்ணானு சீலனம் பக்திர் உத்தமா, அந்த பகவானை மகிழ்விப்பதற்காக அவருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் மூலமாக ஆஹா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது பகவானுடைய நிலைமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தன்னை முழுமையாக அந்த சேவகத்தில் ஈடுபடுத்தி அதில் ஆனந்தம் அடைந்தவர். அதனுடைய ஒரு சின்ன சோதனை தான் பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு லீலையை புரிந்து அந்த ராஜா, அந்த கவர்னர் ஓடி போய் ஜெயில போய் ராமதாஸ் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து, உன்னுடைய பெருமை தெரியாமல் நான் உன்னை சிறையில் விடுத்து விட்டேன், என்னை தயவு செய்து மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்கும்போது திரும்பவும் அங்க ஒரு பாடலை பாடுகிறார். ராமரை திட்டி பாடுறாரு. இந்த கவர்னர் தான் என்ன அரெஸ்ட் பண்ணா, நான் வந்து உனக்காக செலவு பண்ண பணத்தை வந்து நான் கொள்ளையடித்து விட்டதாக நினைத்து என்னை சிறையில் அடித்தான். ஆனால் நீ அவனுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாய், எனக்கு நீ தரிசனம் கொடுக்கவில்லையே அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாடல் அவருடைய அந்த அவருடைய ராமதாசருடைய பாடல்கள். ஸோ இந்த மாதிரி பக்திலாம் வந்து நம்ம எல்லாம் பண்ணுவோம்னு நினைக்கவே வேண்டாம். நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு உடனே கிருஷ்ணர் நம்ம தோல் மேல கை போட்டுக்கிட்டு, வாப்பா நீ டொனேஷன் கொடுத்துட்ட, நீ தான் என்னுடைய கிரேட்டஸ்ட் டிவோட்டி அப்படிங்கிற ஒரு அகந்தை நமக்கு கூடாது. நான் டோனார், நான் இன்னைக்கு வந்து கோயிலில் போய் பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் பார்க்கும்போது மத்தியானம் எல்லாருக்குமே வந்து அந்த பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கும் போது நாங்கள் எல்லாருமே லைன்ல நிற்கிறோம். அப்போ ஒரு டோனார் முதல்ல போய் நின்றுட்டு அவர் வந்து அந்த அளவுக்கு தரக்குறைவாக சண்டை போடுகிறார் அந்த பிரசாதத்தை வழங்கக்கூடிய அந்த சேவகரிடம். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு டொனேஷன் கொடுத்துருக்கேன் தெரியுமா, நீ என்ன லைன்ல வர சொல்றியா நீ அப்படிங்கிறான் அந்த ஆளு. சோ இதுதான் நம்ம இந்த பௌதீக உலகில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய சேவகத்தினுடைய ஒரு மகிமை. கொடுத்ததற்கு பலனை எதிர்பார்க்க கூடியவர்கள். ஆனால் இங்கு ராமதாசரோ அந்த அளவிற்கு பகவானுக்கு சேவகம் செய்தும் அந்த துன்பத்தை அவர் முழுமையாக தாங்கிக் கொண்டு, அந்த கஷ்டங்களை முழுமையாக தாங்கிக் கொண்டு இருந்த போதிலும் பகவானுக்கு அந்த சுகம் தரக்கூடிய பல்வேறு வகையான பாடல்களை எழுதுகிறார். உன்னுடைய பாடல்களை கேட்பதற்காகத்தான் நான் உன்னை சிறையில் அடைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவரே அந்த புஷ்பக விமானம் மூலமாக ராமதாசருக்கு வந்து முக்தி அடைத்து அவர் அயோத்தியா தாமம் செல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பக்தர். அதனால பக்தர்களை வந்து எந்த ஒரு நேரத்திலுமே வந்து இந்த பகவான் வந்து கைவிடுவது கிடையாது. ராமச்சந்திர பகவானை நம்பி இருப்பவர்கள்
எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்களுக்கு எந்த விதமான, அதுதான் வந்து ஆச்சாரியர்கள்லாம் எழுதும்போது கூட சொல்லுவாங்க, ராமச்சந்திர பகவானுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த 6 ஐஸ்வர்யங்களில் துறவ ரினவுன்சிங் அப்படின்னு ஒரு ஒரு இது ஒண்ணு 5 ஐஸ்வர்யங்களுக்கு பிறகு 6வதாக நாம் பார்க்கிறோம் இல்லையா, அந்த பகவான் அப்படிங்கிற ஒரு ஒரு டெஃபினிஷனுக்கு ஹி ரினவுன்சஸ், அவர் மீது அவ்வளவு பஞ்ச பிராணம், அவருக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்த விரஜவாசிகள் கோபிகளை அனைத்தையுமே மறந்து அப்கோர்ஸ் விப்ரலம்ப பாவத்தில் இருந்தார்களே தவிர முழுமையாக அவர்களை புறக்கணித்து விட்டு சென்றார் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு எழுதுறாங்க ஆச்சாரியர்கள். ஆனால் ராமச்சந்திர பகவானை நம்பியவர்கள் அனைவருமே அந்த ராம அவதாரம் முடியும் பொழுது சராயு நதியில் பகவானோடு அவர்களும் சேர்ந்து அவர்கள் அனைவருக்குமே முக்தியை வாங்கி தந்தார். அது ஒரு பெரிய லீலை. நம்மளுக்கு வந்து இப்ப நேரம் கிடையாது அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு. சோ அது போல தன்னை நம்பி வந்தவர்களை எந்த காலகட்டத்திலும் பகவான் ராமச்சந்திர பகவான் கைவிட்டதே கிடையாது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. முடிஞ்சா நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் இந்த கொஷனை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கு இதை பத்தி விளக்கமா சொல்வதற்கு. ஸோ நம்ம நாளைக்கு வந்து இந்த ராம அவதாரத்தினுடைய மகிமையை நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அதன் பிறகு நம்முடைய பாகவதம் ரெகுலர் ஸ்லோகத்தை நம்ம நாளானைக்கு பார்க்கலாம். நம்ம பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Yes, இப்ப ma'am. ராமரை வந்து அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் அவர் பார்த்தா, அப்ப கிருஷ்ணர் பார்க்க மாட்டாரா? சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார்? என்ன பாடுறீங்க சைத்தன்ய மகாபிரபு? நம்ம எல்லாம் வந்து கிருஷ்ண பக்தர்கள் இல்லையா? சைத்தன்ய மகாபிரபு என்ன பாடுறார் சொல்லுங்க பார்க்கலாம். ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம், எனக்கு எதுவுமே வேண்டாம், புகழுமே வேண்டாம், மீண்டும் மீண்டும் எனக்கு பிறவி கொடுத்து கொண்டே இரு, உன்னை நினைக்கக்கூடிய நிலையில் என்னை வைத்துக் கொண்டே இரு, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் சென்றாலும் உன்னை நான் மறவக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய பிரார்த்தனை. நம்ம எல்லாம் அவரை வழி நடத்தி வரக்கூடியவர்கள். ஷீல பிரபுபாதர் எல்லாமே இதைத்தான் நம்மளுக்கு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய வசதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பகவானை மறந்துடுவீங்க கம்ப்ளீட்டா, இல்லையா? அதுக்குதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நாங்க மறக்கவே கூடாது எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொடு. குந்தி மகாராணி என்ன வேண்டிட்டாங்க பிரார்த்தனை? எனக்கு திரும்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இரு, அப்பதான் பகவானை நினைக்க முடியும் மனதில். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. அதான் நீங்க இப்ப ராமர் மட்டும் சொன்னீங்களா, அப்ப கிருஷ்ணருக்கு செஞ்ச இது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தான் கேட்டீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ஒரு சின்ன டவுட். அந்த சிவகானு வந்து அதுக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்குதா? எப்படி ஜனக மகாராஜுக்கு வந்ததுன்னு ஏதாவது? அதாவது ஜனக மகாராஜர் வந்து இது எல்லாமே லீலைகள் தான், பகவானுடைய ஒரு லீலைகளினுடைய ஒரு அங்கம். அவர் வந்து அவதாரம் எடுக்க போறாரு. இந்த அவதாரத்துல வந்து ராமருடைய பெருமைகள் தெரியணும், சீதாவுடைய பெருமை தரணும், அவர் ஒரு அவதார புருஷனாக அனைவருக்குமே தெரிய வேண்டும் அப்படிங்கிற அந்த லீலையினுடைய ஒரு அம்சம் சிவதனுஷு என்பது. தசரத மகாராஜா வந்து இஸ் வெரி வெரி பயஸ் பர்சன், ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு பக்தியில் இருக்கக்கூடியவர். பல்வேறு வகையான யாகங்களை செய்து சாதுக்களை ரட்சித்து பல்வேறு வகையான பக்தி தொண்டில் ஆற்றியவர். அதனுடைய பரிசாக அவருக்கு கிடைக்கிறது. தேவ வழிபாட்டில் மிகச்சிறந்த ஒரு நிலையில் இருக்கும்போது ஒவ்வொரு தேவர்களும் ஒரு சில பரிசுகள் கொடுப்பாங்க இல்லையா? இது ஜனக மகாராஜுக்கு தானே கொடுக்குறாங்க பிரபுஜி? ஆமா, ஜனக மகாராஜ், சாரி நான் தசரதன் சொல்லிட்டேன் இல்லையா, ஜனக மகாராஜர் அந்த மாதிரி பிரேயர் பண்ணும்போது அவருக்கு கிடைக்குது. அந்த லீலையினுடைய ஒரு இது காரணம் என்னன்னா, ஜனக மகாராஜருக்கு தான் வந்து லட்சுமி தேவி அங்க வரப்போறாங்க, மகளாக போகிறார். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Okay, thank you very much. Vancha kalpatarupayascha kripa sindhubhyo vacha patitanam bhavanebhyo vaishnavebhyo